டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீமிங்ல நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்க போகுது அப்படிங்கிறது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. இன்னைக்கு 2 வழக்கு விசாரிக்க போறாங்க. முதல் வழக்கு ஆதிரி எஃப்ஜே மேல போட்ட வழக்கு, அது இப்போதான் லைவ்ல போய்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அடுத்ததான் ப்ரோமோல போட்டது பார்வதி எஃப்ஜே மேல போட்ட வழக்கு. இந்த 2 வழக்குமே இன்னைக்கு விசாரிக்க போறாங்க. பார்வதி மேல போட்ட வழக்கு என்னைக்கு விசாரிக்க போறாங்கன்றது தெரியல. மேபி அது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக இருக்குன்றதுனால இந்த டாஸ்க் என்றைக்கு முடியுதோ வியாழக்கிழமை கூட பார்வதியோட கேஸ் வரலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் காதல் பண்ணுறேன், அது காதல் கிடையாது, அது காதல் பசி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எடுத்துக்க முடியாது. அது லிட்டரலாக காம பசி. எப்படி ப்ரோ இப்படி நீங்கள் டைரெக்டாக அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் மைக்கை கழட்டி வச்சுட்டு 2 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம் வான்னு ஒரு பையன் கூப்பிடுறான். அந்த பொண்ணு நீ சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. என்னடா இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ட்விட்டரில் நிறைய பேர் அதை டீகோட் பண்ணி போடுறாங்க. அதாவது அந்த பையன் அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட முத்தம் கேட்டதாகவும், அதுக்காகத்தான் ஸ்மோக்கிங் ரூமுக்கு நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டதாகவும் இதை மைக்க மறைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. லிட்ரலாக இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு மைக் இல்லாமல் போயிட்டு வந்தது, அதாவது ஸ்மோக்கிங் ரூமுக்கு போயிட்டு மைக்கை கலட்டி வச்சுட்டு வந்தது எல்லாமே பார்த்துருக்கோம். வியானா அவர்கள் நேர்லேயே பார்த்து அதை சொல்லியும் இருந்தாங்க. சரிங்களா? இந்த வீட்டுக்குள்ள மைக்கை மறைச்சு பேசுறதும் மைக்கை கலட்டி வச்சுட்டு பேசுறதும் மிகப்பெரிய விதிமீறல். தொடர்ச்சியாக இதை 2 பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஒரு மயிரும் கேட்க மாட்டுறாரு. சாரி, மயிருன்னா நிறைய பேர் அஃபென்ஸ் ஆகுறாங்க. ஒரு கூந்தலும் கேட்க மாட்டுறாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் பொறுத்து அவரே கோவப்பட்டு நேத்திக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏகப்பட்ட வார்னிங்ஸ்க்கு பிறகும் மைக்கை கலட்டி வச்சோம், மைக்கை மறைச்சி வச்சு இவங்க பேசுகிறாங்க. பேசினப்ப பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த பனிஷ்மெண்ட்டு அன்ஃபேர். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸுடைய பால், முட்டை, இந்த டீ, காஃபி எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. இது அவர் செய்யறதுக்கான முக்கியமான காரணம், ஒட்டுமொத்த வீடுமே இவங்க 2 பேர் மேலே திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் அது நடந்துச்சா நேத்துன்னு கேட்டிங்கன்னா நடக்கவே இல்லை. எல்லாருமே அது ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்கிட்டு விட்டாங்க. சரி, ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க, நீங்கள் எல்லா கேமராவிலும் மன்னிப்பு கேளுங்க. ஒரு சில பேர் மட்டும்தான், இப்போ திவ்யா, ரம்யா, இவங்கெல்லாம் மட்டும்தான் எனக்கு பால் தேவை, எனக்கு டீ வேணும், காஃபி வேணும், எனக்கு குடிக்கலைன்னா எனக்கு தலைவலிக்கும், எனக்கு மட்டும் கிடைக்கல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு இவங்க 2 பேர் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஓகேவா? இது நேற்று வரைக்கும் நடந்தது. நேற்று அவ்வளவு சொல்லியும் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், மறுபடியும் சேம் விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதியும் கமருதீனும். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இதை கேட்க மாட்டீங்களா? தொடர்ச்சியாக விதிமீறல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இது நியாயமா அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் பேசுகிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ்க்கு எப்படி மக்கள், இப்போது நிறைய பேர் நேற்று ஆதிரியுடைய வழக்கில், அதாவது கானா வினோத் ஆதிரி மேலே ஒரு வழக்கு போடுறாரு. அப்போ கானா வினோத் ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணுறாரு, மக்களை எப்படி அவங்க குறை சொல்ல முடியும்? இப்போ கானா வினோத்துக்கெலாம் எப்படி தான் மக்கள் ஓட் போடுறாங்க அப்படின்னு ஆதிரி கேள்வி கேட்குறாங்க, மக்களை எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு எல்லாருமே பேசுனாங்க. இப்போ வினோத்துடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான். மக்கள் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி ஓட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. நிஜமாவே மக்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏங்க எஃப்ஜே பண்ணால் தப்புன்னு சொல்கிற மக்கள், இவர் ஆதிரை பண்ணால் தப்புன்னு சொல்கிற மக்கள், துஷார் பண்ணால் தப்புன்னு சொல்கிற மக்கள், அரோரா பண்ணும்பொழுது தப்புன்னு சொல்லி ஓட்டு போடாத மக்கள், பார்வதி பண்ணும்போதும் கமருதீன் பண்ணும்போதும் அதை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் போடுறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியலை. யார் ஆதரிக்கணும், எதுக்கு ஆதரிக்கணும், அதுக்கான காரணம் என்ன, அவங்க அதுக்கு தகுதியானவர்களா, ஒர்த்தான கண்டஸ்டண்டா தெரியலை. ஒரே ஒரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தான் கேம் ஆடுறாங்க, அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே நீங்கள் நார்மலைஸ் பண்ணுவீங்களா? இந்த கேள்விக்கு மக்கள்கிட்ட பதில் இருக்கா? அவங்களுக்கு தேவை கண்டென்ட் வேணும். கண்டென்ட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், கண்டென்ட் கொடுக்குறாங்களா? இது சரியாகுமா?
இப்போது அரசியல் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சி செய்யுது, தமிழ்நாட்டை ஒரு 70 வருஷமாக ஆட்சி செய்யுது. அவன் எவ்வளோ வேணால் ஊழல் பண்ணிட்டு போட்டோம், நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்டா ஓட்டு போடுவேன்னு கேட்டால் பல காரணங்கள் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அப்பப்போ அவனுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். இப்போ தேசிய கட்சி உள்ளே வரக்கூடாது, திராவிடம், தமிழ் தேசியம், அப்படி ஏகப்பட்ட காரணங்கள் ஒரு அது சரியாக இருக்குமா? ஐயா ஊழல் பண்ணுறானா ஊழல் பண்ணுறான், அவனுக்கு எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க? மக்களுக்கு தெரியலை. சிம்பிளாக என்ன பண்ணுவான், ஓட்டு காசு கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிடுவான். ஓட்டு காசை வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தி நீங்கள் ஓட்டு போட்டு அடுத்த 5 வருஷம் யாரு கதறது? நீங்கள் தான். இப்போ அது எப்படியோ இதுவும் அப்படி தான். கண்டென்ட் கொடுக்குறான்றதுக்காக, கண்டென்ட்னா இவன் காசு கொடுக்குறான், அவன் கண்டென்ட் கொடுக்குறான். அதுக்கு வந்து நீங்கள் அவன் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் மறைச்சிட்டு அவனுக்கு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக அவன் அதே தான் பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கும் அவங்க அதை தான் பண்ணாங்க. இந்த மைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிக் பாஸ்னுடைய பேசிக் ரூல். மைக் எப்பயுமே மாட்டியிருக்கணும். அன்லஸ் அன்டில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது கழட்டி வைக்கலாம், நைட்டு தூங்கும்போது கழட்டி வைக்கலாம். நீங்கள் எப்போ பெட்லேருந்து எந்திரிக்கிறீங்களோ, ஈவன் மார்னிங் வேக்கப் சாங் வரும்பொழுது கூட இவங்க மைக்கை போட்டுட்டு தான் வரணும். ஆனால் அதையுமே பல பேர் இங்கே செய்கிறது கிடையாது. இதை தாண்டி நேற்று அவ்வளோ விஷயம் சொல்லியும் கூட காலையில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில், ஜாக்கிங் போகிறன்ற பேரில் 2 பேருமே மைக்கை போடாமல் ஜாக்கிங் போயிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அது எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்புது. நீங்கள் அப்படி என்ன தான் பர்சனலாக பேசுவீங்க? இதை தான் பேசுகிறாங்க. எனக்கு முத்தம் கொடு, நான் ஹார்னியாக இருக்கேன், கவர் போட்டு சாப்பிடுவியா, கவர் போடாமல் சாப்பிடுவியா, இதை தான் அவங்க பேசிக்கிறாங்க. இது காதலா? இது காதலா? அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் லவ் பண்ணலைன்னு சொல்லி. இது காதலா? கிடையாது. இது வந்து பியோர் லஸ்ட்டு. சரியா? இது நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அமித் அவர்கள் இன்னைக்கு வீட்டு தலையாக ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க இவங்க 2 பேருக்கு என்ன பனிஷ்மெண்ட், இவங்கள சும்மா விடக்கூடாதுன்றாங்க. அமித் வந்து தலையாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இப்போ விக்கல்ஸோ சுபிக்ஷாவோ அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடாது, இவங்க 2 பேர் பேசுறதுனால தானே பிரச்சனை, இவங்க பேசிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அமித் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க உடன்படலை அப்படின்னா அவங்க கிட்ட யாருமே பேசக்கூடாது. ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட். ஆப்ஷன் 3, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். காய்கறி வெட்டி கொடுக்கறதுலேருந்து, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுல இருந்து, வெசல் வாஷிங், பாத்ரூம் க்ளீனிங், ஹவுஸ் க்ளீனிங் எல்லாமே அவங்க தான் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது இவங்க 2 பேரும் அது எப்படி நீங்கள் எங்களை பிரிப்பீங்க? இந்த வீட்டில் பேசுறது தான் டாஸ்கே, நீங்கள் எங்களை பேச விடாமல் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது. நீ என்ன பேசுகிற? பேசுறது பூராவும் ஆபாசம், பேசுறது பூராவும் அசிங்கம். இதை நீங்கள் பேசுனா தான் என்ன, பேசலைன்னா என்ன? நான் என்ன கேட்குறேன், பிக் பாஸ் வந்து ஏன் நேரடியாக இவங்க 2 பேருக்கும் தனியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லையா, வக்கு இல்லையா? 2 பேரும் டாஸ்க்லேருந்து ஒதுக்கி வைங்க. இந்த வாரம் நடக்கிற வீக்லி டாஸ்க்லேயே இவங்க கலந்துக்க கூடாது சொல்லி ஒதுக்கி வைங்க. ஏன் அது உங்களால் முடியாதா? ஏங்க உங்கள் வீட்டில் நீங்கள் போட்ட ரூல்ஸை மதிக்காமல் 2 பேர் இருக்காங்க, இதை மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? தொடர்ச்சியாக நீங்கள் அவங்கள எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்க. அப்போ இவங்கள மட்டும் வந்து பிக் பாஸ் எதுவுமே கேட்க மாட்டார், நம்ம மட்டும் எதுக்கு செய்யணும்னு அவங்க நினைக்கக்கூடாதா? மற்ற கண்டஸ்டன்ஸ் உங்களுடைய லேபர்ஸ், அவங்க நீங்கள் தான் ஓனர், நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அந்த சம்பளத்துக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை மதித்து அவங்க செய்யலை. தொடர்ச்சியாக விதிமீறல் தெரிஞ்சே பண்ணுறாங்க. அப்போ தெரிஞ்சே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொதுவான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜெகா வாங்கிடுறீங்க. ஆஹா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேங்க அவ்வளோதான். அதை அவங்க மதிக்கிறாங்களா? இல்லை. தலையாக வீட்டு தலையாக ஒரு விஷயத்த சொன்னால் கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. கமருதெல்லாம் கேட்குறாரு, இதெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்றாரு. ஏண்டா உனக்கு என்னடா இப்போது, உனக்கு இப்போ லிட்ரலாக இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் மைக்கை கலட்டி, நான் ஒன்று சொல்கிறேன், பெஸ்ட்டாக ஒரு தனி அறையை அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க அங்கே போட்டுருங்க, ஒரு சீக்ரெட் ரூமில் கூட போட்டு விடுங்க. அவன் வெறியை தீர்த்துக்கிட்டு வெளில வந்துட்டால் நல்லா இருப்பாங்க. அந்த வெறி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். லிட்டராக நீங்கள் அதைத்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. நீங்கள் அதைத்தான் நீங்கள் விட்டால் 2 பேரும் பாஞ்சிருவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் இருக்கிறாங்க. கமருதீன் சொல்கிறான், பரவாயில்ல ஒரு வாரம் தானே நம்ம பேசாமல் இருக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். இவன் போயிட்டு பார்வதி பீடை போயிட்டு, அது எப்படி வந்து என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியும், முன்னால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமாடா
என்னடா இப்படி சொல்கிற, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பேசாமல் இருக்கணுமாடா? ஏன் இப்போ பேசலைன்னா என்ன செத்துருவீங்களா? அசிங்கமாக பண்ணிட்டு இதில் உங்களுக்கு பெருமை வேற கேட்குதா? நீ எஃப்ஜே மேலே கேஸை வேற போடுறல, என்ன அடிப்படையில், என்ன தார்மீக அடிப்படையில் நீ எஃப்ஜே மேலே கேஸை போடுற? அதை பற்றி பேசுவோம். ஏன்னா எஃப்ஜே தான் அந்த கேஸில் தோற்றுருக்காரு போல இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுவோம், அதில் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது காலையில் நடந்துச்சு. உடனே அமித் அவர்கள் நான் ஒன்று பண்ணுறேன், எனக்கு பால் முட்டை கிடைக்கிற வரைக்கும் நான் வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன், நான் தர்ணா பண்ண போகிறேன், பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவர். யோ, அவங்கள எதெல்லாம் பண்ணியானா நான் வெறும் நீ தண்ணி மட்டும் குடிச்சா ஏங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே மாதிரி தைரியமாக இந்த விஷயத்த இவங்க லவ் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னு பேசுகிறதுக்கு எஃப்ஜே மாதிரி தைரியமான ஆட்கள் இல்லை. அது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.